ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. நூனம் விஷ்ணுரயோ நிகழ்யமுமிதி பிராம்யத்கதாபீஷணமோகம் தைத்யே ருத்ரோ சமுபாத்ரவல்தமத்ருதாம் தோர்பியாமோ பித்ருபியாமமோகோ வீரோ நிர்கலிதோத கட்கபலகே கிருண்ண விசித்திரஸ்மரானே व्यावृवल पुनरापपात भुवन क्रोसोध्यतम त्वामघो. நாராயணியத்தினுடைய உயர்ந்த இந்த ஒரு தசகத்துல நாராயண பட்டத்திரி தான் அந்த ஹிரண்யகசிபுவோட நரசிம்ம சுவாமி வேணும்னே ஒரு குழந்தையோட விளையாடுற மாதிரி விளையாடுறாராம். அவன் கதாயுத்தங்களை பண்ண போது கையாலேயே பொடி பொடியாக்கினே குருவாயூரப்பா, கேடயத்தையும் கத்தியும் எடுத்துன்னு வந்தான், அதையும் உன்னுடைய கூறிய நகங்களாலேயே பிச்சு இழுத்து தூள் தூளாக்கிட்ட. இப்படி அவன் பண்ண பண்ண சந்தியா காலம் நெருங்க நெருங்க உன்னுடைய உக்கிரகமும் ஜாஸ்தி ஆயிடுத்து. நீ பகல் வேளையில அவதாரம் பண்ணதுனால சட்டுன்னு அவனை அழிக்க முடியாது அப்படின்னு சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தும் வியாப்திம் ச பூதேஷு கிலேஷு சாத்மனானு அந்த சத்தியத்துக்காக நீ கட்டுப்பட்டு உன்னுடைய குழந்தை பாவத்துல அவன்கிட்ட நீ தோத்து போற மாதிரி நடிச்ச. 2 சந்தியா காலமும் வரணும்னு உனக்கு உயர்ந்த ஒரு எண்ணம், அந்த வரத்துக்கு மரியாதை அளிக்கணும்னு பிரகலாதனுக்காக அவதரிச்சுட்டோம். ஆனா நாம சந்தியா காலத்துக்காக காத்துன்னு இருக்கணும். 2 காரியத்தையும் பண்ணணும்னு வியாவ்ரவ புனராபபாத புவன க்ரோசோத்யதம் த்வாம் அகோ. ஆச்சரியப்படுறாரு நாராயண பட்டத்திரி. இந்த 24-25 தசகம் இருக்க நாராயணியத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய ஒவ்வொரு பதமும் ரத்தனம், உயர்ந்த சமஸ்கிருத பதங்கள். அதனால தான் அதை நம்ம செவ்வை சுடுவாரோடும் அகோபிலம் நரசிம்மமூர்த்திய ஆழ்வார் வர்ணிச்ச பாசுங்களோடும் கம்பர் ஸ்ரீரங்கத்துல மேட்டழிங்கரோட அதை எழுதின பாசுரங்களோடும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். வெறும் நாராயணிய ஸ்லோகத்தை மாத்திரம் நம்ம அனுபவிச்சாலும் ரசிக்கும். ஆனா ஆழ்வார், கம்பர், தேசிகன் இவெல்லாம் சேரும் போது அந்த நரசிம்மமூர்த்திய பட்டத்திரி இவர்களையும் கலந்துண்டு தன்னுடைய நாராயணியத்துல எந்த பரிணாமத்தோட பார்த்திருப்பாரு நமக்கு புரியுது. ஆய குருவாயிரப்பா, நீ புவன க்ரோசோத்யதம் த்வமகோ 14 லோகங்களையும் காத்து அதை சம்காரம் பண்ணி ரட்சிச்சு திடவிசும் பெருவழி நீர் நிலம் இவை மிசை சுருதியுள் கரந்தெங்கும் பரந்துடனாக இருக்கக்கூடிய நீ அகோ அவனுக்கு சந்தியா காலத்துக்காக காத்துண்டு இருந்து அவனோட தோத்து போறா மாதிரி நடிச்சுண்டு குழந்தையோட விளையாடக்கூடிய ஒரு தகப்பனார் மாதிரி கதா யுத்தம், தொந்த யுத்தங்கள்லாம், மல்யுத்தங்கள்லாம் பண்ணி புரண்டு உன்னுடைய தேக சம்பந்தத்தை அடையறதுக்கு அவன் என்னதான் பாக்கியம் பண்ணானோ அகோ அப்படின்னு இந்த 5வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, விண்டுவே இவனை விட்டொழிப்பதிலை எனவே குண்டவள் மேல் வர கொண்டதோர் கதையில் தாக்க உன்னுடை தோள்களால் நீ அவனை தாக்கவும் பண்டு போலவள் வாழும் கேடையும் படைகளும் கொடுத்தாக்குவே விண்டுவே நாராயணா உனை நமஸ்கரிக்கிறேன். அந்த திவ்யமான ரூபத்தோட இருக்கக்கூடிய ஆச்சரியத்தை என்ன சொல்றதுன்னு இந்த 5வது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி அடுத்த பரிணாமமாக 25வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை தொடங்க இருக்கார். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உங்க அனைவருக்கும் கவனத்தில் இருக்கும். பூவரசன் குப்பம் அமிர்தவல்லி சமேத லட்சுமி நரசிம்ம சுவாமி. இந்த கோயிலானது விழுப்புரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திலேயும் பன்ருட்டியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய அழகான லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திருத்தலம். அதாவது 8 கஷேத்திரங்கள், பூவரசன் குப்பம், பரிக்கல், அந்திலி, கிங்கிரி, சிங்கப்பெருமாள் கோயில், ஷோலிங்கர், நாமக்கல், சித்தலவாடி என்று அழகிய 8 திருக்கோயில்களிலே அமைந்திருக்கக்கூடிய
லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய அருளை பெற்ற உயர்ந்த திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்திலே உற்சவமூர்த்தியான லட்சுமி நரசிம்ம சுவாமியை நாம் இப்போது தரிசிக்க இருக்கின்றோம். இதோ அந்த தரிசனத்திற்காக நாம் உள்மண்டபத்தை அடைகின்றோம். அங்கு பலவிதமான சிறிய சிறிய சிற்பங்கள், அதாவது நாம் இப்போது பார்க்கின்றோமே, மத்தளமிடுவோர், முரசு வாசிப்பர், கோலாட்டமிடக்கூடிய பெண்கள், அது மட்டுமா ராமர், லக்ஷ்மணன், சீதை, அனுமானுடைய ஒரு சிற்பங்களையும், ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான வரதராஜ பெருமாள், ராதா ருக்மிணியோடு வேணுகோபாலன், தாயாருடன் ஆதிசேஷனில் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமான் என்ற இவ்வளவு சுவாமியினுடைய திவ்ய தரிசனங்களை சிற்பரூபமாக நாம் இங்கே அடைந்த இந்த இடத்திலே சப்த ரிஷிகள் இங்கு தவம் செய்வதாக தல வரலாறும் நமக்கு கூறுகின்றதாம். ஆக இந்த மண்டபத்தை நாம் கடக்கும் போது வசிஷ்டர் முதலிய 7 ரிஷிகளுடைய ஒரு அருளையும் நாம் அடைகின்றோம். உள்மண்டபத்தை கடந்தோமே ஆனால் பிராச்சீனமான லட்சுமி நரசிம்மனுடைய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம். ஆகா, லட்சுமியை மடியிலே அமர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நிருசிம்மன் விக்கிரகத்தை நோக்கும் போதே அதிலே அமைந்திருக்கக்கூடிய இயற்கையான ரேகைகளை நாம் தரிசிக்கும் போதே உயர்ந்த திருமேனி என்று நமக்கு படுகின்றது. இவருடைய திவ்ய தரிசனமானது கடன் தொல்லையிலிருந்து நம்மை விடுபட செய்யும் என்று தலவரலாறானது நமக்கு கூறுகின்றது. அழகான கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு உயர்ந்த அந்த திருமுகத்திலே திருமன்காப்பை தான் சார்த்திக் கொண்டு கண்களை நரசிம்மமூர்த்தியினுடைய ரூபத்திற்கு ஏற்றாற் போல் அகல திறந்து விரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய கண்களோடு திருவாயினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். தனது நாக்கானது சற்றே வெளியே தெரியும்படியாக சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான திருக்கோலம் நம்மை பிரமிக்க வைக்கின்றது. சதுர்புஜங்களிலே சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு ஒரு ஹஸ்தமானது அபய ஹஸ்தமாகவே நமக்கு காட்சியளித்தாலும் மற்றொரு கையானது மடியிலே இருக்கக்கூடிய லட்சுமியை லாவகமாக அணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலம். அவருடைய திருமுகத்திலே ஆகா பிடரி கேசங்களானது அழகாக இயற்கையாகவே இந்த விக்கிரகத்திலே அமைந்திருப்பது தான் லட்சுமி நரசிம்மனுடைய அனுகிரகம். மூலவர் போன்றே லட்சுமியை மடியிலே அமர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தலத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு திருக்கரத்திலே லட்சுமியை அரவணைத்துக் கொண்டிருந்தாலும் லட்சுமியும் தன்னுடைய ஒரு திருக்கரத்தால் இந்த நரசிம்ம சுவாமியை அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. மகாலட்சுமியானவள் அவருடைய திரு மடியிலே அமர்ந்து கொண்டு ஒரு திருக்கண்ணாலே மகாலட்சுமி தாயார் நரசிம்மமூர்த்தியை தரிசித்துக் கொண்டும் ஒரு திருக்கண்ணாலே பக்தர்களான தொலைக்காட்சி மூலமாக வீட்டில் இருந்தவாளே அவரை தரிசித்தாலும் மகாலட்சுமி மற்றொரு திருக்கண்ணாலே சாந்தமாக நம்மையும் குளிர கடாட்சிக்கக்கூடிய அழகான திருக்கோலம் இந்த திருக்கோயிலிலே மட்டுமே நமக்கு பிரத்யேகமாக திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றது. ஒரு திருக்கையில் அழகான தாமரை பூவை தான் தாங்கிக் கொண்டு பட்டு வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு உயர்ந்த காசு மாலைகளோடு நமக்கு நரசிம்மமூர்த்தியோடு காட்சியளிக்கக்கூடிய நரசிம்மர் ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு தாமரை பீடத்தின் மேலே அதை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம், இந்த திருக்கோயிலிலே மூலவரை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அங்கு கருடன் தாங்கக்கூடிய சிம்மாசனமாக அமைந்திருப்பது, ஆனால் உற்சவருடைய சிம்மாசனம் ஆசனமாக இல்லாமல் தாமரை பீடமாக இங்கு அமைந்திருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய உற்சவமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு நாம் குருவாயூருக்கு 25வது தசகத்தின் 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு துவங்குகின்றார் என்பதை சிரவணம் செய்வதற்காக திரும்பிவிட்டோம். அவரும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, பிராம்யம் திதி ஜாதமம் புனரபி ப்ரோத்கிருஹ்ய துர்பியம் ஜவாத் துவாரே தோருயுகே நிபத்ய நகரன் வியுத்காய வக்ஷோ புவிகீஹி நிர்பில்தல் அதிகர்ப்ப நிர்பரகலத் ரக்தாம்பு பத்தோத்சவம் பாயம் பாயமுதைரயோ பகு ஜகத் சம்ஹாரி சிம்மாரவல். இன்னொரு ஆச்சரியமான ஸ்லோகம். அந்த நரசிம்மமூர்த்தி இரண்யகசிபுவோட யுத்தம் பண்ணக்கூடிய அழகு. பிராம்யல் திதி ஜாதமம், திதியினுடைய அதமமான பிள்ளை நரசிம்மா உன்னோட சண்டை போடுறாரேன்னு பட்டத்திரி அங்கலாய்க்கிறாராம். திதி ஜாதமம். ஏன்னா உலகத்துல என்ன வழக்கம்னா,
ஒரு குழந்தை நன்னா இருந்தாலும் அது கெட்டு இருந்தாலும் தாயாரத்தான் பிடிச்சு இழுப்பாளாம். அவ தகப்பனார பத்தியே சொல்ல மாட்டா. இவன் திதியினுடைய பிள்ளை அப்படின்றத திதி ஜாத்தமம், இவன் அம்மா இவனை சரியா வளர்க்கல போல இருக்கு. இப்படி இவனிடத்துல கயாத்துவோட பிள்ளையான பிரகலாதன் உன்னிடத்துல பக்தியா இருக்கான். திதியினுடைய பிள்ளையான இரண்யகசிபு உன்னை எதுக்குறானே திதி ஜாத்தமம், அவன் அதமன். அதமன்றவன் யாருன்னா உலகத்துல ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம எல்லாருக்கும் கெடுதலையே பண்றவன் அதமன்னு பேரு. தனக்கும் நல்லதை பண்ணிட்டு மத்தவனுக்கும் நல்லதை பண்றவனுக்கு மத்தியமன்னு பேரு. தான் அழிஞ்சாலும் மத்தவனை வாழ வைக்கிறவனுக்கு உத்தமன்னு பேரு. ஆக உத்தமன், மத்தியமன், அதமன்ற 3 வகுப்புல இரண்யகசிபு குருவாயூரப்பா யார சேர்ந்தது? பிராமியம். அதமனா இருக்கிறதுனால உன்னையே அவன் எதிர்க்க துணிஞ்சு கைகளால உன்னை குத்த ஆரம்பிச்சான். முஷ்டியால மடக்கிண்டு உன்னை யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். அந்த யுத்தம் பயங்கரமாக நடந்தது. செவ்வை சூடுவார் சொன்னார், கழைகளில் கலிரணானை கவானிடை கிடத்தி மாலை குழவிவல் திங்களன்ன குறுகிர் நுதியில் பைந்தேன் பொழிமலர் அலங்கல் மார்பம் போழ்ந்து செங்குருதி ஊறி வழிபசுங் குடர்மென் கண்ணி ஆல் அறி வளைந்ததன்றே. பட்டத்திரியோட ஸ்லோகத்துக்கு ஏத்த தமிழ் பாசுரம் தூக்கி பிடிச்சு அப்படியே அவன் முஷ்டியால குத்த வந்த உடனேயே குருவாயூரப்பா அந்த முஷ்டிய நீ கையால அப்படியே பிடிச்சுண்டு என்ன பண்ண? பேருடைய உணர் தம்மை பற்றையிற்றடக்கும் பேரா பாரிடைத்தைக்கும் மீள பகிரண்ட தடிக்கும் பற்றி மேருவிற் புடைக்கும் மால விரல்களில் பிசையும் வேலை நீரிடை குமிழியூட்டும் நெருப்பிடை அரிக்க நீட்டும். கம்பநாட்டாழ்வார் அந்த மேட்ட ஐசங்கரிடத்துல அவனை எப்படி அழிக்கிறதுக்காக தயாராயிட்டான்றத நேர பட்டத்திரி போறையே வர்ணிக்கிறாராம். அப்படியே அவனை தன்னுடைய மடியில போட்டுண்டு எந்த விரலால தன்னை குத்த வந்தானோ அதை தன்னுடைய விரலால மேருவிற் புடைக்கும் மால விரல்களை பிசையும் வேளைகே. அப்படியே அந்த இரண்யகசிபு அவனுடைய விரலை தன்னுடைய கையில பிடிச்சிட்டு பிசைய ஆரம்பிச்சுட்டாராம். அதுக்குள்ள என்ன ஆயிடுத்து குருவாயூரப்பா? சாயங்கால வேலை நெருங்க ஆரம்பிச்சுடுத்து. இனிமே இவனை அழிக்கிறத தவிர வேற வழி இல்ல அப்படின்னு நீ தீர்மானம் பண்ணிட்டு துவாரேதோரு யுகே நிபத்யன கரன் வியுத்காய வக்ஷோ புவி சண்டைய முடிவுக்கு கொண்டு வரணும்ன்ற தீர்மானத்தோட அப்படியே தரன்னு இழுத்தே உன் மடியில போட்டுண்டு நேர அவன் வாசப்படிய நோக்கி ஓடினாயாமே அவனை அழிப்பதற்காக இந்த ஸ்லோகத்தை தொடர்றார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை பூவரசங்குப்பத்தில் எழுந்தருடைய லட்சுமி நரசிம்ம சுவாமி மூலமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீ